நான் எப்போ வந்ததில்ல, பக்கத்துலதான் இருக்கேன். சரி சரி, ரொம்ப ஒரு தெம்பா ஒரு ஆறுதலா தெம்பா அவங்கள்ட்ட ஏதாவது பார்த்து பேச முடியும். அல்லது ஒரு வாகன ஓட்டுநர் ராஜேந்திரன், அவர் வாசல்ல இருப்பாருன்னு சொன்னாங்க. அவரையாவது பார்த்து ஒரு ஆறுதலா தைரியமா இருக்க சொல்லிட்டு சொல்லலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை, நீங்க தான் கேட்கணும். ஏங்க, அவர் எவ்வளவு மன உளைச்சல்ல இருப்பாங்க, உள்ள வேலையில இருப்பாங்க. இப்பயே பார்க்கணும்னு எப்படி நம்ம அடம் பிடிக்க முடியுமா? அவர் உதவியாளர் ராஜேந்திரனுக்கு தான் அடிச்சு எடுக்கல, கால் போகல. வண்டியில விட மாட்டேன்ட்டாங்க. வேணா நடந்து போய்க்குங்க, கேட்டு வாங்கினாங்க. அதான் வந்திருக்கேன். ரொம்ப ஆறுதலா தைரியமா இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்றதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க தான். ஆமா, முழுக்க கண்டனம். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்த ஆளுநர் அர்லேக்கர் பண்றது. மிகப்பெரிய மொளமாரித்தனம், மிகப்பெரிய ஒரு அசிங்கமான செயல். மகாராஷ்டிராவில் பட்னவிஸை எப்படி இவங்க பறிச்சாங்க? மகாராஷ்டிராவில் பட்னவிஸை எப்படி முதல்வர் ஆக்குனாங்க? காலங்காத்தால வானில் லுங்கியை கட்டிட்டு வரவழைச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டு அப்புறம் மெஜாரிட்டி வாங்கலையா? எஸ்ஆர் பொம்மை கேஸ் கர்நாடகாவில் என்ன? இவ்வளவு ஏன் எடியூரப்பா எத்தனை தடவை சிஎம் ஆனாரு? ஃபுல் மெஜாரிட்டிலேயே ஆனாரு. ஆளுநர் மாளிகையிலேயே மெஜாரிட்டியா ஜெயிச்சிருக்கிறது தவேகா விஜய். இவ்வளவு இளைஞர்கள் அது சாதாரணமா ஜெயிக்கல. இது இந்தியாவில் நடந்த எந்த ஒரு தேர்தல் மாதிரி கருத முடியாது. ஓட்டுக்கு 10 பைசா கொடுக்காம இவ்வளவு ஒரு மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காருன்னா இப்ப இந்தியாவே தமிழ்நாடே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நானே தம்பிக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்தேன். அப்புறம் ஏதோ அந்த வேற சில காரணங்களால் அவரை என்கரேஜ் பண்றதுக்கு தான் நான் இடையில பிரஸ் மீட் உங்களையெல்லாம் வரவழைச்சு சொன்னேன். தரையில இருக்கணும், இந்த மாதிரி மக்களோட மக்களா உழைக்கணும்னு. அவர் உழைச்சி இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நடக்கிற சூழ்நிலையிலே எனக்கு ரத்தம் கொதிக்குது. டிவி பார்க்க முடியல, எந்த வேலையும் ஓடல. எந்த வேலை ஓடுது நீங்க சொல்லுங்க? உங்களை தவிர தமிழ்நாட்டில் எந்த வேலை ஓடுது? டீ கடை, ஹோட்டல் கடையில் எங்கே கேஸ் இல்லாம எல்லாம் இதாக கிடக்குது. பாதி சாப்பாடுகள் சரியா கிடைக்கல. வீட்டில் எந்த வேலையும் இல்லை, பொழப்புக்கு ஒரு வழி இல்லை. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு வாரமா இப்படி நிப்பாட்டி இருக்காருன்னா இது முழுக்க நடுவண் அரசின், ஒன்றிய அரசின் அயோக்கியத்தனம். என்ன பெரும்பான்மை? என்ன நடைமுறை இது வரைக்கும்? என்ன நடைமுறை? பெரும்பான்மை சட்டசபையில் தானே நிரூபிக்கணும். நாலுநட்டை நிரூபிக்கிறதுக்கு நீ என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாளா? நீ தாலி எடுத்து கட்டு, இந்த மாங்கல்யம் தந்து நானு சொல்றதுக்கு தான் நீ இருக்க. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த ஆளை எப்படி நீ இப்படி அவமானப்படுத்துவ? தொடர்ந்து என்ன ஒரு தைரியம் இது? மற்ற ஸ்டேட்ல என்ன நடந்தது? பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்க ஏதோ என்ன மாதிரி ஆளா இல்ல. இல்லாட்டி தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கும். ஜல்லிக்கட்டோட 1000 மடங்கான போராட்டத்துக்கு மக்கள் ரெடியா இருப்பாங்க. ஆளுநரை என்ன குறை சொல்றது? செய்யறதே தப்பு இல்ல, பண்றதே தப்பு இல்ல. ஏங்க, எவ்வளவு ஒரு 2 சீட் இருக்குது, 2 சீட் இல்ல, அவங்க சட்டசபையில நிரூபிச்சுட்டு போறாங்க. அதுதாங்க மாண்பு, அதுதாங்க நடைமுறை. அது எப்படிங்க நீங்க மாத்தலாம்? இது ரொம்ப கேவலமான செயல். மற்ற கட்சிகளும் இதை வச்சு டிராமா போட்டுட்டு இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நன்றி, நன்றி, வணக்கம். நான் ஆளுநர் மாளிகையை 98லயே கவர்னர் மாளிகைக்கு எதிராக கிரிக்கெட் ஆடி விளையாட்டு திடல்கள் இல்லைன்னு போய் போராட்டம் பண்ணேன். நான் கட்சி உறுப்பினர் இல்ல. ஒரு பயங்கரமான ஒரு சக நடிகர் ஆதங்கம் ஆரம்பத்திலிருந்து ஆதரவு கொடுத்தவன். அதனால ரொம்ப மன வருத்தமா இருந்தது. தம்பி ஆறுதலா ஒரு உதவியாளர் மூலம் 4 வார்த்தை சொல்லிட்டு போன்னு வந்தேன். நான் ராஜேந்திரனை பார்த்துட்டு போயிடுவேன். நன்றி, வணக்கம்.